திருத்தணி அருகே கரலம்பாக்கம் காலனியில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் விநியோகம் செய்யப்பட்ட குடிநீர் அருந்திய இருவர் தற்பொழுது பலியாகியிருக்கிறார்கள். 40 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் விநியோகிக்கப்பட்ட குடிநீரை அருந்திய இருவர் தற்பொழுது பலியாகியிருக்கிறார்கள். தண்ணீர் அருந்திய 40க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது பாதிப்படைந்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் வினோத்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதிக்கு உட்பட்ட பள்ளிப்பட்டு தாலுகாவை சேர்ந்த கரலம்பாக்கம் காலனி என்ற பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த மக்களுக்கு ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் குடிநீர் மேல்நிலை குடிநீர் தொட்டியின் சார்பில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த குடிநீர் குடித்த ஒரு கடந்த 2-3 தினங்களில் 40க்கும் மேற்பட்டோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு, குழந்தைகள், பெண்கள் என அனைவரும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அருகில் உள்ள கோணட்டாம்பேட்டை அரசு மருத்துவமனை, சோழிங்கர் அரசு மருத்துவமனை, அத்திப்பேட்டை அரசு மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தண்ணீர் சரியில்லாமல் தான் வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு காரணமாக ஏற்பட்டு அதே பகுதியை சேர்ந்த இந்த கிராமத்தை சேர்ந்த ஏழுமலை என்பவர் மேஸ்திரி இறந்து விட்டதாகவும், இது இன்று காலை சுதா என்ற ஒரு 42 வயது பெண்மணியும் இறந்து விட்டதாகவும், இதற்கு காரணம் அனைத்தும் குடிநீர் சுகாதாரம் இல்லாத குடிநீர் குடிச்சதுதான் காரணம் என்றும், இதற்காக அதிகாரிகள் உரிய முறையில் நாம் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அந்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் குற்றச்சாட்டை முன்வைத்து இன்று பள்ளிப்பட்டு மற்றும் ஆர்கேப்பேட்டை செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் முக்கிய கோரிக்கையாக இதற்கு முக்கியமாக காரணம் இந்த பகுதியை சேர்ந்த அதிகாரிகளும் மற்றும் வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகளை மற்றும் பொதுப்பணி அந்த அதிகாரிகள் இவர்கள் தான் காரணம். வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள் தான் முக்கியமாக காரணம் என்றும், வட்டாட்சியர் சம்பந்தப்பட்ட இடத்தில் பேச்சுவார்த்தை செய்யக்கூடிய வரவில்லை என்றும் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், சம்பவ இடத்திற்கு வர வேண்டும் என்று குடிநீர் தண்ணீர், அதாவது அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட தண்ணீர் கையில் பாட்டில்கள் பிடித்துக் கொண்டு சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். 50க்கும் மேற்பட்ட போலீசார் 3 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் இங்கு அவர்கள் பேச்சுவார்த்தை செய்தும் போலீசாரின் பேச்சுவார்த்தையை ஏற்க மறுத்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட அந்த இறந்து போன பெண்மணியின் உடலை அவர்கள் சாலையில் கடத்தி சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். போலீசார் தடுத்து நிறுத்தி அதே ஆம்புலன்ஸை திருப்பி அனுப்பி திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் பிரேத பரிசோதனைக்கு. தற்போது சம்பவ இடத்தில் தொடர்ந்து சாலை மறியல் நடைபெற்று வருவதால் சம்பவ இடத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குடிநீர் பிரச்சனை காரணமாக சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் பெண்கள் குறித்து பெண்கள், ஆண்கள் என அனைவரும் 100க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வருவதால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அருணேஷ்.